நமஸ்காரம் ஜீசஸ். எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன். இன்றைக்கு நான் சில காரியங்களை உங்களோடு கூட பேச இருக்கிறேன். நம் வருஷத்தின் முதலிலே நம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போமானால் அந்த வருஷம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு சுவாசத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், நமக்கு சம்பாதிப்பதற்கான சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவர் தான் நமக்கு கொடுப்பது. அதனால முதல் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வானத்தின் பலகணிகளை திறந்து வருஷம் முழுதும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியாகமம் 23ஆம் அதிகாரம் 5, 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவிட்டிக்ஸ் Chapter 23, 5 and 6. முதலாம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். முதலாம் மாதத்திலே 14ஆம் தேதி நம்ம என்ன பண்றோம்? பஸ்கா பண்டிகை அவர்கள் கொண்டாடினார்கள். அதே போல அடுத்த நாளும் அவர்கள் என்ன பண்ணாங்க? பண்டிகைகளை கொண்டாடினார்கள். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இந்த ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் அர்த்தங்கள் உண்டு. அந்த காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதற்காக நம்ம இதை செய்ய வைக்கிறார் அப்படி என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நாம் செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பாக பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. எதற்காக அந்த முதலாம் மாதத்திலே 14ஆம் தேதி கர்த்தர் நம்ம இந்த காரியத்தை செய்ய வைக்கிறார் என்பதை நான் இன்னொரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், 10வது வசனம் இது: நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். நீங்கள் முதலாக நீங்கள் என்ன காரியத்தை செய்கிறீர்களோ அது கர்த்தரிடத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த நாட்களிலே அவர்கள் கதிர்கட்டுகளை அவர்கள் அறுவடை செய்த உடனே கதிர்கட்டுகளை, கோதுமை மணியினுடைய கதிர்கட்டுகளை ஆசாரியனிடத்தில், அதாவது சபைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆசாரியனிடத்தில் கொடுத்தார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் கொண்டு போய் அதை அவர்கள் சமர்ப்பித்து ஆசீர்வாதத்தை வாங்கி அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார்கள். கர்த்தருக்கு முதல் கொடுக்கும் போது கண்டிப்பாக கர்த்தர் அந்த வருஷம் முழுதும் அந்த அறுவடையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய கையின் பிரயாசத்தையும் சபையிலே கொண்டு வந்து ஆசாரியனிடத்தில் கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் போது அந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்களாகவே சாப்பிடுவீர்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அதனால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வசனத்தையும் கூட நான் வாசிக்கிறேன். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும் படி இந்த காரியம் நீங்கள் செய்யும் போது கர்த்தர் அந்த காரியத்தை அங்கீகரிப்பார். ஆசாரியன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஓய்வு நாள்ல எந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி அடுத்த நாளிலே அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம செய்யும் போது ஒவ்வொரு காரியத்தையும் சபையோடு கூட இணைந்திருந்து நாம் கர்த்தருக்கு ஆலயத்தில் வந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து பிறகு நீங்கள் எல்லா காரியங்களும் செய்யும் போது கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்க. அதனால இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நாம் எப்பொழுதும் முதல் மாதத்திலே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு எல்லா காரியத்தையும் செய்வதற்காக நீங்கள் உடன்படும் போது அந்த காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நம்மளுடைய ஊழியம் என்னவென்றால், வேலை என்னவென்றால், கர்த்தருக்கென்று ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டிய காலங்களாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது, பரலோக ராஜ்யம் சமயமாய் இருக்கிறது. அதனால் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவென்றால், அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்ப்பது தான் நம்மளுடைய அறுவடை பண்டிகையாக இருக்கிறது. இந்த நாட்களிலே அந்த அறுவடை பண்டிகை நாம் சாப்பிடுவதற்கு மாத்திரம் அல்ல, ஆத்துமாவுக்களையும் நாம் சம்பாதித்து அவர்களும் அந்த ஆத்துமாவுக்கு ஆகாரங்களை கொடுக்கத்தக்கதாக
வசனங்களையும் வார்த்தைகளும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைநிறுத்த செய்வது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அதனால் இதையெல்லாம் நீங்கள் யோசித்து நீங்கள் ஜெபித்து காரியங்களை முன்னே செய்யும்படியாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நம்மள் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம் இந்த வேளையில. அப்பா பிதாவே, மக்கள் ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. எங்களுக்கு ஒவ்வொன்றையும் நீர் அழகாக செய்ய சொல்லி கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. முதல் மாதத்திலே கர்த்தாவே 14ஆம் தேதி ஐயா ஆண்டவரே பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது அறுவடையை கர்த்தாவே ஆண்டவரே இதோ கர்த்தர் செய்து முதற் கதிர்கட்டை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆண்டவரே சந்நிதியிலே கர்த்தாவே ஆசாரிகளின் இடத்தில் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை உங்களுடைய சந்நிதியிலே அசைவாட்டும் போது அது அங்கீகரிக்கிற தேவனாக இருந்து எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் ஐயா. அதே போல இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் எங்கள் கையின் பிரயாசங்களை உம்முடைய சந்நிதியிலே கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நீர் வானத்தின் பலகரிகளை திறந்து ஆசீர்வதிக்க ஆண்டவரே நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை அறியத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாக்களோடு கூட பேசுங்க கர்த்தாவே. அவர்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வேலை இடத்திலே உயர்வை கொடுத்து தொழிலும் கர்த்தாவே ஆண்டவரே பெரிய அதிசயங்களை நீர் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இதெல்லாம் புரிந்து கொள்ளத்தக்கதான இருதயத்தை தாங்க கர்த்தாவே. அவர்கள் எல்லாம் அறிந்து கர்த்தரிலும் கர்த்தருடைய வார்த்தையிலும் நிலைத்து நிற்க நீங்க உதவி செய்தல வேண்டுமாய் செபிக்கிறேன். உமது கரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே எங்களையும் அவர்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த புரோகிராமை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, எங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடும் இல்லையே, என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறவர்கள் இன்றைக்கு இந்த காரியத்தை அவர்கள் செய்ய திட்டம் இட்டு ஆண்டவரே ஏதோ முடிவு எடுக்கும் பொழுது நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறேன். உம்முடைய கர்த்தாவை ஆசீர்வதிக்கும் கரம் அவர்கள் மேல் திருப்பப்படட்டும் கர்த்தாவே. அவர்கள் மேல் இரக்கத்தை பாராட்டுங்க, கிருபையை பாராட்டுங்க கர்த்தாவே. ஏசப்பா நீர் அன்பார்ந்த தேவன் ஐயா. அப்படியாக அவர்கள் மேல் அன்பை நீர் பொழுந்தரல வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இந்த வேளையில எல்லா காரியத்தையும் பாதப்படியிலே தாழ்த்தி ஒப்போடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நீங்கள் அருமை பிதாவே, ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.